பிரியமானவர்களே, வேதத்திலே நாம் பார்க்கிறோம், கோபப்பட்டாலும் பாவம் செய்யாதே. எனவே கோபப்படுகிறது ஒரு சில நேரத்திலே நன்மையாக இருக்கலாம். நன்மைக்காக நீங்கள் கோபப்படலாம், அல்லது சில காரியங்களிலே நாம் நிதானித்து யோசித்து என்பதாக அந்த காரியத்திற்கு கோபப்பட வேண்டும். எனவே பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே முற்கோபம் அது ரொம்ப டேஞ்சர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முற்கோபம் எதுக்கு எடுத்தாலும் யாராவது ஏதாவது திட்டா திடீர்னு கோபம் வந்து பிரதர், அல்லது என்னுடைய ஒய்ஃபோடு பேசும்பொழுது கோபம் எரிச்சல் அடைகிறேன், இப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்றால் அது பாவத்திற்கு நேராய் வழி நடத்தக்கூடிய ஒரு கோபம் குணமாயிருக்கிறது. திடீர்னு இவரை பார்த்தாவே கோபம் வந்து எரிச்சல் ஆகுது அப்படி என்றால் அது ஒரு பாவத்திற்கு வழியான கோபம். எனவே பிரியமானவர்களே, உங்கள் கோபங்கள் பிள்ளைகளிடத்திலே காட்டும் பொழுது அது எதற்கு நாம் குழந்தைகளிடம் கோபப்படுகிறோம், மனைவியிடம் கோபப்படுகிறோம், அல்லது தெரியாதவர்களிடத்திலே கோபப்படுகிறோம் என்று ஒரு 2 நிமிடம் அல்லது 1 நிமிடம் யோசித்து நிதானித்து பார்த்தால் அதில் ஒன்றுமே இருக்காது. எனவே கோபத்தை முடிந்த அளவு கட்டுப்படுத்துவோம், தவிர்ப்போம். இதனால் பெரிய இழப்புகளையும் நாம் தவிர்க்கலாம், குடும்ப உறவுகளை நாம் கட்டலாம். எனவே கோபத்தை தவிர்ப்பதின் மூலியமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எடுத்துக்காட்டு, நம்மளுடைய சிஎம் ஜோசப் விஜய் அவர்களை பாருங்கள். நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்ட்டு நினைக்காதீங்க. அவருடைய குணத்தை நீங்கள், ஏன்னா சிறு வயதிலிருந்து அவர் புதிய ஏற்பாடை வாசித்திருக்கிறார். அவர்களுடைய தாயார் வழி அல்லது தந்தையார் வழியிலே அவர் தன்னுடைய சர்ச்சைக்கு செல்வது, பைபிள் படிப்பது போன்ற காரியங்களில் ஈடுபட்டு அவர் பொறுமையை அதிகமாக கடைப்பிடிக்கிறார். சட்டசபையிலே எதிர்கட்சிகள் பேசும்பொழுது கூட அவர் பேசுவதை பார்த்தீங்கன்னா மௌனமாக இருப்பார், சைலண்ட்டாக இருந்து சாதிப்பார். அதுதான் அதைப்போ அவரை நான் ஒரு எடுத்துக்காட்டாக தான் சொல்லுகிறேன் தவிர அவரை போற்றவோ இகழவோ இல்லை பிரியமானவர்களே. எனவே உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த பொறுமையை நாம் கடைபிடிக்கும் பொழுது அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. நம்முடைய கோபம், முற்கோபம் இவைகளை நாம் கட்டுப்படுத்துவோம். யாருமே நம்முடைய பிரச்சனைக்கு காரணம் அல்ல, நாம் தான் பிரச்சனைக்கு காரணமாகி விடுகிறோம். அதை நாம் இன்று முதல் யோசித்து நிதானித்து கோபப்படுவதிலும் அர்த்தமுள்ள காரியத்திற்கு கோபப்படுவோம். கர்த்தர் தானே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.